வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி. நம்ம பார்க்குற மூவி வந்து பல்ப் ஃபிக்ஷன் 1994 ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரெஸ்பான்ஸ் டாட் உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வின்சென்ட் அண்ட் அதுக்கப்புறம் வந்து தன்னோட பார்ட்னரான இன்னொருத்தர். ஓகேங்களா, இவங்க ரெண்டு பேருமே வந்து தன்னோட பார்ட்னரான ஜூல்ஸ் அண்ட் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பெரிய ஆளுக்கு வந்து வேலை செய்வாங்க. அண்ட் அப்போன்னு பார்த்து அந்த பெரிய ஆளோட ஒய்ஃபை வந்து நம்ம வின்சென்ட் வந்து பொறுப்பேற்றுப்பார். தென் வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து பண்ணி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு கேங்ஸ்டர்ஸ் பேஸ் பண்ண ஒரு மூவி. 2-3 ஸ்டோரி எப்படி இன்டர் கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. ஸோ இவரோட இந்த வேலைகள்லாம் இதுவாக அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த பெரிய பணக்காரர் இருக்கார் பார்த்தீங்கன்னா வாலஸ் அண்ட் அவங்க கீழே தான் இவங்க ரெண்டு பேரும். ஸோ அவர்கிட்ட வம்பிழுத்தவங்ககிட்டலாம் போயிட்டு இவங்க வந்து அந்த கணக்கெலாம் தீர்த்துருவாங்க. காசு கொடுக்க வேண்டியவங்க இல்லை வேறு ஏதாவது இவரை ஏமாத்தினவங்க. ஸோ அவங்களெல்லாம் போயிட்டு கொள்வது தான் இவங்க வேலை. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து ஒரு பாக்ஸர் ஒருத்தர் இருப்பார். பாக்ஸரும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தாங்க. அண்ட் அவங்க வந்து ஒரு டூர்னமெண்ட்டில் ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன கதை நடந்துச்சு அப்படின்ற அந்த ரெண்டு மூணு ஸ்டோரிஸை வந்து இன்டர் கனெக்ட் பண்ணி இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலாக மோஸ்ட்டாக வந்து க்ரைமாக தான் போயிருக்கும். ஓகேங்களா, அண்ட் அதே மாதிரி வந்து நான் மற்ற கியூட்டி படங்கள் பார்த்ததுக்கப்புறம் இந்த பல்ப் ஃபிக்ஷன் வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியல. ஏன்னா வந்து வயலன்ஸ் சீன் வந்து ஒன்றும் பெருசாலாம் இல்லை. எனக்கு இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச சீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இவர் இருக்கார் பார்த்தீங்கன்னா வின்சென்ட். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஒரு சின்ன பையன் பின்னாடி உட்காந்துருப்பான். அவனோட மண்டியில் வந்து சுட்டுவார். சுட்டதுக்கப்புறம் அந்த காரே ஃபுல்லாக வந்து ரத்தமாயிரும். தென் அதுக்கப்புறம் அந்த க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அங்கே வந்து நம்ம கியூட்டி வந்து ஒரு கேமரா ரோல் கொடுத்துருப்பார். எனக்கு இந்த படத்தில் அந்த ஒரு சீன் தான் பிடிச்சிருந்து. மேபி உங்களுக்கு ஸ்லோவாக ஒரு ரொம்ப டாக்டிவாக இருக்கிற ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்கிற ஒரு க்ரைம் மூவினா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். என்ன கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இந்த படம் ஒரு ஆவரேஜ் ஃபீல் தான் கொடுத்துச்சு. பட் நான் இதுக்கு முன்னாடி வந்து இவரோட படங்கள்லாம் பார்த்துருக்கேன். இந்த இன்க்ளோரியஸ் பேஸ்டர்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து கில் பில் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து டெத் ப்ரூஃப்லாம் பார்த்துட்டு இதை நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கீழே கொஞ்சம் லோவாக தான் தெரிஞ்சு. அதனால இந்த படத்துக்கு நான் ஒரு 3 டோனர்ஸ் தரலாம். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதா தான் மிஸ்டர் நோபடி நினைக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டேஸ்.